மாமா, ம் வக்கீல் ஃபோன் பண்ணி வரேன்னாரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன பேச போறாரு? கேஸ் தோத்ததுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்வார் தானே? தாத்தா, அந்த லேண்டு நமக்கு தான் சொந்தங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. எடுத்து சொல்லி கரெக்ட் பண்ண தெரியலன்னா லாயர் தண்டன்னு அர்த்தம். டேய் சும்மா இருடா, அவர் வந்துட போறாரு. சாப்பிடுங்கப்பா. அந்த இடம் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. வித்து தொலைக்கவும் முடியல, வச்சுக்கிட்டு அனுபவிக்கவும் முடியல. சரி, கேஸ போட்டாலாச்சும் ஒரு முடிவு கிடைக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வழி பிறந்த பாடு இல்ல. மோதிரவனுக்கு அரசியல் செல்வாக்கு மட்டும் இல்லாம இருந்தது, நடக்கிறதே வேற மாமா. பேசி என்ன புண்ணியம்? நடக்கிறதா நடக்கும். வணக்கம் சார். வாயா, உட்காருங்க. வரதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் சார் இருக்கு. கேஸ் நாம தோத்துருவோன்னு எதிர்பார்த்து தானே வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? மேல என்ன பண்ணலான்னு பாருங்க. இல்லைங்க ஐயா, நேற்று சேம்பரில் வேறு சில லாயர்ஸ் கிட்டலாம் நம்ம கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணால் நம்ம கேஸ் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயிச்சிட முடியும்னா பண்ணிட வேண்டியது தானே. எதுக்கு ஆனா ஆவணான்னு இழுத்துட்டு இருக்கீங்க? அது இல்லை பாலு, யாரை வச்சு கேஸை வாதாடுங்கிறது தானே இதில் ரொம்ப முக்கியம். நானும் லாயர் தான், ஆனால் என்னால் எது முடியும் எது முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, நீங்கள் மட்டும் சம்மந்தம் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய லாயர் இருக்காங்க. ஹைகோர்ட்டில் அவங்க கை வச்ச எந்த கேஸும் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்லை. யார சொல்றீங்க? அட்வொகேட்டு வாணி மேடம். ஊர்ல அவன் மட்டும்தான் லாயரா? அப்படி இல்லைங்க ஐயா, ஆனால் வாணியம்மா மனசு வச்சா இந்த கேஸை ஒரே ஏரிங்கில் முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு செஷன்ஸில் இருக்கிற எல்லா வக்கீலும் அடிச்சு சொல்கிறாங்க. அப்படி அவ வாதாடிதான் நான் ஜெயிக்கணும்னா அந்த நிலைமை எனக்கு வேண்டாயா? அதை எவன் வேணா கூறு போட்டு எடுத்துட்டு போட்டோம். எச்ச சொத்தை பிச்சைக்காரனுக்கு விட்டு கொடுத்துதான் நினைச்சிட்டு போற. அப்படி அவகிட்ட போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் இருக்க மாட்டேன். ஏங்க, அந்த பேரை கேட்டாலே அவருக்கு கோபம் வரும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் எதுக்கு தேவையில்லாம அவரை டென்ஷன் ஆக்குறீங்க? மன்னிச்சிடுங்க பாலு, ஐயாக்கு இது பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க வாதாடினா கேஸ் ஜெயிச்சணும்னு நமக்கு தெரியும் போது அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லா இல்லை. இதை பாருங்க, தயவு செஞ்சு இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. வேற ஒரு நல்ல ஹைகோர்ட் வக்கீலா பார்த்து நீங்களே இந்த கேஸை அவர்கிட்ட ஒப்படைங்க. ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஐயா வரங்க ஐயா.